அனைவருக்கும் வணக்கம். விழியோர கண்ணீர், வேதனை, அவமானம், இதுதான் என்னுடைய வாழ்க்கையா? இந்த நிலை மாறுமா? மாறும். சின்ன சின்ன சிறங்கள் நிகழ்விற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நான் உங்கள் டாக்டர் டாரதி. உயர்தரமான பணக்கார பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தின் கணித ஆசிரியர் அவர். ஒரு பக்கம் அறிவு மேதை, மறுபக்கம் சந்தேகிக்கின்ற கணவன், கண்ணில் காணவிடாத மாமியார். இந்த சூழ்நிலையில் வாழ்க்கை பயணத்தை ஓட்டிக்கொண்டிருந்த அந்த பெண்ணுக்கு எதிர்பாராத விதமாக ஒரு நாள் சோதனை வந்தது. அதிகாலை வேலையிலேயே குடும்பத்தில் ஏற்பட்ட சிக்கலின் காரணமாக அவசரமாக பள்ளிக்கூடம் வந்தவள் தன்னுடைய வகுப்பறைக்குள் நுழைந்து விட்டார். முதல் பாட வேலை தொடங்கிய சிறிது நேரத்தில் முதல்வருடைய அறையில் இருந்து ஒலிபெருக்கியில் இருந்து இப்படி ஒரு அறிவிப்பு. அவருடைய பெயரை குறிப்பிட்டு, மிகப்பெரிய பணக்காரர்கள் படிக்கின்ற இந்த பள்ளிக்கூடத்தில் எப்படி உடை உடுத்தி கொண்டு வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு அவமானமாக இல்லையா என்று கேட்டுவிட சட்டென்று வகுப்பறையிலிருந்து வெளியே வருகிறார் அவர். நேராக முதல்வருடைய அறைக்கு செல்கிறார் ராஜினாமா கடிதத்தோடு. ஒரு பெண் எத்தனை போராட்டங்களுக்கு மத்தியில் தன்னுடைய அறிவை மேம்படுத்திக் கொள்ள இந்த ஊதியத்திற்காக ஒருவன் நிறுவனத்திற்குள் பணி செய்ய வருகிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? நீங்களும் ஒரு பெண் தானே. இந்த அவமானத்தை படுபவர்களுக்கு தான் அதனுடைய வேதனை தெரியும் என்று சொன்னவளாய் ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விட்டு வெளியேறுகிறாள். அவளுடைய நிலை இப்படியே இருந்து விடவில்லை. சிறிது காலத்திலேயே மாமியார் இறந்துவிட கணவன் இவரை புரிந்து கொள்ள அதே சூழ்நிலையில் அந்த ஆசிரியருக்கு ஒரு அரசு ஊழியராக பணி வாய்ப்பு கிடைக்க இன்று அந்த பெண்ணுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறி அமைதியான சூழலில் 2 பிள்ளைகளுக்கு தாயாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலையை வச்சு என்னுடைய வாழ்க்கையுடைய கஷ்டங்கள் இப்படி இருக்கேன், துவண்டு போயிடாதீங்க. எழுந்து நிற்போம் என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கை பயணத்துல அடியெடுத்து வைங்க. இந்த நிகழ்ச்சியை நீங்க கேட்டிருப்பீங்க. இது ஒரு உண்மை நிகழ்வு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.